தௌஃபீக் அவர்கள் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி ஒப்புதல் வாங்குவார்கள். தௌஃபீக் அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு பதில் வந்த பிறகு கேள்விக்கிறேன். கண்டிப்பா எல்லா விஷயத்துக்கும் பதில் வரும். ஜமாத்தினுடைய கீழாக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒப்புதலுக்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். சமீப காலமாக இந்த ஜமாத்தின் மீது வரக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கும் பொருட்டு கடந்த செயற்குழுடைய திருச்சி நடந்த செயற்குழுடைய என்னென்ன சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததோ அதை பற்றி ஓரளவு உங்களுக்கு விளக்கம் சொல்லியாகிவிட்டது. அது குறிப்பாக இந்த ரியாத் மைனிங் அந்த ஒரு மேட்டர் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்தது. அதற்கு முன்பாகவே இன்றைக்கு எப்படி சிறந்த உள்ளத்தோடு உங்களிடத்தில் நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்று அந்த செயல்களுக்கு முன்னால் நம்மை பற்றி வரக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் மக்கள் மத்தியிலே பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் சேர்க்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களிடத்தில் மாவட்ட நிர்வாகிகளிடத்தில் உண்மையை உடைத்து சொல்ல வேண்டும் அடிப்படையில் சிறந்த மனதோடு நாங்கள் எங்கள் மத்தியில் பேசிக் கொள்கிறோம். உயிர்களை கொடுக்கிறோம். அதில் பேசும்பொழுது கூட நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த நிர்வாகத்திற்கு தெரியாமல் தனிநபர் என்ற அடிப்படையில் சில மேலில் இருந்த கோபத்தால் அல்லது ஜமாத்துடைய நலனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால் நமக்கு மத்தியில் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வோம். நமக்கு தெரியும். முதல்ல நமக்கு தெரிந்தால் தான் நாசரைப்பட்டு என்னிடத்தில் கேட்டால் நான் ஏதாவது பதில் சொல்லணும். இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இருக்குன்னு சொன்னா அவர்கிட்ட தகவல் சொல்லி அவரை மாற்றிக்கொள்ள சொல்லணும். அல்லது அவர் பக்கம் சரியாக இருந்தால் உங்களுக்கு விளக்கணும். என்னை பற்றி இருந்தாலும் கூட மற்ற நிர்வாகிகள் தெரிந்து கொள்ளணும். ஜமாத்தின் அடிப்படையில் செயல்படும் போது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் சேர்ந்தது வேற. தவறான காரியங்கள் மார்க்கத்திற்கு முரணாக நிர்வாகத்திற்கு மாற்றமான காரியங்கள் செய்தால் நீங்க தூக்கி வெளியில போட்டுருங்க, தனி விஷயம். ஆனால் இருந்தாலும் சில காரியங்கள் நமக்கு மத்தியில் இது போன்று மறைக்கப்பட்டிருந்தால் வெளிப்படையாக பேச வேண்டும் அடிப்படையில் எல்லாரும் மனசு விட்டு பேசுகிறார்கள். அதனுடைய அத்தனை செயல்பாடுகளையும் உங்களை செயற்குழு சொல்லிட்டோம். சரி, கடந்த காலத்தில் உள்ளதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, விட்டுருங்க. இனிமேல் நான் வெளிப்படையாக இருப்போம் என்று நீங்களும் செயற்குழுடைய உறுப்பினர் ஒப்புதல் கொடுக்கிறாங்க. அன்றைக்கு இரவு வரை அந்த ரியாத் மைனிங் சம்பந்தமாகவும் பேசப்படுகிறது. அதற்கு முன்பாக பல்வேறு கட்டங்களில் பேசப்படுகிறது. ரியாத் மைனிங் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்மால் ஒருத்தர் இயக்கப்படுகிறார், உயர்நிலைக்குள் இருக்கக்கூடிய ஒருத்தராகத்தான் இருக்கிறார் என்று மக்களிடத்தில் கேள்வி வருகிறது. நாம் யாராவது இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கூட எல்லாரும் அப்படியே மௌனியாக இருக்கிறார்கள். நம்ம யாருமே இல்லை என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். குறிப்பாக சையது இப்ராஹிமிடத்திலும் கேட்கப்படுகிறது. எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா கட்டத்திலும் அவருடைய சொல், செயல், அவருடைய செய்கை எல்லாமே அப்படி இருக்கிறது. அப்ப ஒரு செயற்குழுல நாங்கள் எல்லாத்தையும் விளக்குகிறோம். விளக்கி முடித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. நான் தான் ரியாத் மை என்று ஒருத்தர் சொல்றாரு. என்னை ரியாத் மைதான இருந்து செயல்படுத்திய ஜமாத்துடைய பொதுச் செயலாளர், ஜமாத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய செய்திகளாக என்னை இப்படி இயக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம்ல. கிளையில் இருக்கக்கூடிய மக்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பல்வேறு கட்டங்களிலே தனிப்பட்ட முறையில நிர்வாகத்தின் அடிப்படையில பல செயற்குழுவிலே பல மாவட்டத்துடைய பொதுக்குழுவை கேட்கும் பொழுதெல்லாம் ரியாத் மைனில் எங்கள் ஒரு ஆள் யாருமே கிடையாது என்று உங்களிடத்திலே வாக்குறுதியை கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் எங்களில் ஒருத்தர் என்று சொன்னால் எங்க மேல் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. இப்ப இவ்வளவு நேரம் பேசினாங்க, எல்லாம் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் நீங்க பொய் சொல்லிட்டு போனார் என்று உங்களுக்கு பின்னால் தெரிந்தால் உங்களால் மன்னிக்க முடியுமா? கடந்த காலத்தில் நாங்கள் தப்பு செய்து விட்டோம் என்று உங்களிடத்தில் வெளிப்படையாக இப்பொழுது சொன்னால் உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது எதையும் செய்வதற்கு. ஆனால் வெளிப்படை மறைத்து வைத்துவிட்டு உங்களை ஏமாற்றும் விதமாக எல்லா விதமான ஒரு போலித்தனத்தையும் செய்துவிட்டு வெளியில் உங்களுக்கு தெரிந்தால் இழுத்து போட்டு கூட அடிக்கலாம். அப்படி போவோம் வன்மவராதா? அப்ப செயற்குழுவில் அத்தனை பேரும் ஏமாற்றிவிட்டு, நிர்வாக குழுவில் அத்தனை பேரை ஏமாற்றிவிட்டு இவன் எதுவுமே பேச முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய விதையில இவன் கல்லனாக இருப்பானோ இவன் கல்லனாக இருக்கும் பொழுது நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்தான் அத்தனையும் செய்தார்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் கருதவில்லை. எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாதிரி அவர் இன்சல்ட் பண்ணிட்டார எங்க நம்பரை அப்படி பார்க்கவே இல்லை. அத்தனை செயற்குழு உறுப்பினர்களையும்
அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கிவிட்டு எப்படி ஒருத்தன் பொதுச் செயலாளர் இருக்க முடியும்? அதற்காகத்தான் உடனடியாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்கிறோம். உயிர்ப்பு பேசி இந்த நம்பிக்கைக்கு காரணமாக எல்லாத்தையும் முட்டாளாக்குவதாக ஒருத்தர் இப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தால் நாளைக்கு எதையும் செய்வார், எதையும் நம்பி ஒப்படைக்க முடியாது என்ற அடிப்படையில் நீக்கம் செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு உயர்நிலை குழு கூடுகிறது. கூடியதற்கு பிறகு இனிமேல் இவரை நம்ம பக்கத்தில் உட்கார வைக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர்நிலை குழு இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு யாரும் வருவாங்க. யாரும் வந்தாலும் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்ற, வழிநடத்த முடியும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இருக்க வச்சுட்டு இவர் அந்த மேட்டில் மாட்டினவர்ல, கலத்தனமா இருந்தவர்ல, மனசிருந்தவர்ல, எல்லா பொதுக்குழு உறுப்பினரும் ஏமாற்றினவர்கள் என்று யாரையும் சந்தேகப்படக்கூடாது என்ற அடிப்படையில் வரும் எந்த காலத்திற்கும் உயர்நிலை குழுவிற்கு வர முடியாது என்று முக்கியமாக எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒப்புதல் தருகிறீர்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி அது சொல்லுவாங்க இதுல வெளிப்படையாக அவருக்கு மேலாண்மை குழு தலைவர் அடிப்படையில் நாசர் கேட்டும் அவர் சொல்லவில்லை. இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்ப கேட்கிறாங்க பைலாவில் இன்னும் இருக்கா, இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதற்கு உயர்நிலை குழுக்கு மீண்டும் வரவே இக்காலத்தில் வரக்கூடாது என்ற விதி பைலாவில் இருக்கான்னு கேட்கிறாங்கல்ல. பைலாங்கிறது ஒரு ஒழுக்கக்கேடு பாலியல் ரீதியாக உள்ளதற்கும் அல்லது ஒரு சில காரியத்திற்கு மோசடி போன்ற காரியத்திற்கும் தான் எழுதி வச்சிருக்கோம். அந்த நேரத்தில் அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்து, அவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை பொறுத்து நடவடிக்கை எடுப்பது ஜமாத்தில் மரபுல உண்டு. உதாரணத்துக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் திருடிட்டார், 1 லட்சம் ரூபாய் திருடிட்டார். பைலாவுடைய விதியின் பிரகாரம் இவர் 1 வருஷத்துக்கு நடவடிக்கை என்ற விதி இருக்கிறதா? ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் திருடிட்டார், 1 வருஷத்துக்கு தானே இருக்குது. திருடிட்டார், திருட்டுடைய தன்மை என்ன? எந்த அமானியத்தை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட திருநாரா 6 மாசம் ஒதுக்கி அவன் மன்னிச்சா அதோட முடிஞ்சு போச்சு, மொத்தத்திலே முடிஞ்சு போச்சு. ஜமாத்தின் பொறுப்பை வைத்து பயன்படுத்தினாரா நீங்க முடிவெடுக்க வேண்டியதுதான். அப்ப ஒருத்தர் உயர்நிலை குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இது போன்ற அத்தனை பேரை முட்டாளாக்குவார் என்று சொன்னால் அவரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது யதார்த்தமுடைய உள்ளம் சொல்கிறது. அதனால்தான் எத்தனை விஷயத்திற்கு எல்லாத்தையும் இதில் இருக்காது. நம்ம அந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தவறுகளுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய அயோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுப்பது உண்டு. அந்த அடிப்படையில் தான் உயர்நிலை குழுவிலிருந்து எக்காலத்தில் வர முடியும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு நிறைய இது ஒப்புதல் முடிச்சு அதே மாதிரி அவர் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைக்கு உங்கள்கிட்ட மீண்டும் ஒப்புதல் கேட்கிறோம். ஒப்புதல் அளிக்கிறீர்களா? கேட்கிறாங்க. முடிச்சுக்கிறோம். அது ஒரு விஷயமா இது ஒரு விஷயம் முடிச்சு இருங்க. அதாவது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் என்று சொல்லித்தான் நாங்க இருக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த நீங்க நாகப்பள்ளி மேட்டா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குரியவர் சொல்லுவார்கள், நீங்க முடிவு பண்ண போறீங்க. அத்தனை விஷயம் அவர் என்ன கேட்கிறாருன்னா, சில கடிதம் அனுப்பினேன், கடிதத்துக்கு நீ பதில் சொல்லல அப்படின்னு ஒரு கேட்கிறார். அவர் கடிதம் விளக்கம் கேட்டு அனுப்பினாரா அது முடிவெடுத்து அனுப்பினாரா? எல்லாத்தையும் முட்டாளாக்கிவிட்டு நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள், உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நாங்க தனிப்பட்ட முறையில உயர்நிலை குழு உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில தௌஃபீக் கரீம்ங்கிற அடிப்படை நடவடிக்கை எடுத்தோமா அல்லது மக்களுடைய மனநிலை கருத்தில் எடுத்தோமா? மக்களுடைய மனநிலை எல்லாத்தையும் முட்டாளாக்குறாரு. பேருக்குள்ள இல்லைங்கிறாரு. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் எங்க யாரும் இல்லைங்கிறாரு. சொன்னது கூட உங்களுடைய மனநிலை கருத்தில் தான் நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுத்ததை எல்லாத்துக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு கிடையாது. மக்களுடைய ஒரு முக்கியத்துவத்தை கருத்தில் எடுக்கக்கூடிய கூட உங்களுக்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்கிறேன். முடிவு அதிகாரத்தில் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதிகாரத்தில் உட்கார வேண்டிய டிமாண்ட் பண்றார். டிமாண்ட் பண்ணி எல்லா விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களுக்கு சொல்லி வெளிப்படையாக சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புறார். நீங்க ஏற்கனவே முடிவெடுத்து விட்ட காரணத்தினால் அந்த கடிதம் பரப்பும் நோக்கில் இருந்த காரணத்தினால் எப்படி ஒரு பரப்பத்தான் போகிறது என்ற அடிப்படையில் இதுக்கு பயப்படக்கூடாது. நம்மகிட்ட உண்மையிலேயே தவறு இருந்துச்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களோட வெளிப்படை ஒவ்வொரு விஷயமா நான் ஒரு மேட்டர் உங்களை சொல்ல போறோம். இப்ப உண்மையிலே எங்களுக்கு தவறு இருந்ததுன்னு சொன்னா அந்த லெட்டர் பார்த்த நேரத்திலேயே முதல்ல பரப்பவே இல்லை, எங்களுக்கு தான் அனுப்புறாரு. ஆகா மேற்படியே நம்மளை காட்டி கொடுக்க போறாரு, அப்படியே அன்னைக்கு ஒரு பேரம் பேசிருக்கலாமா இல்லையா? திருப்ப அவனுக்கு மீண்டும் நடவடிக்கை தரத்ததான் சொல்ற. இந்த போலித்தனம் தேவையில்லை. நீ என்ன வேணா மக்கள் மத்தியில் சொல்ல போகிறாயா, அதற்கு எங்கள் பக்கம் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கிறோம். அதுல தயவு கலத்தில் எதுவுமே இல்லை.
இல்லையா தவறு இல்லையா வெளிப்படையாக நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம், எனக்கு பொறுப்பு கொடு, அதனால உன்னை இப்படி வர்றோம், இந்த வேலை வேலை என்ற அடிப்படையில் தான் அந்த கடிதத்தை அலட்சியப்படுத்தி விட்டு உங்கள் மத்தியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அதுக்கு எல்லா விளக்கமும் கொடுக்கிறோம். அப்ப அது என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்றாரோ, எதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் எல்லாத்தையும் சொல்றோம். அது என்னென்னலாம் சொல்றாங்க சொன்னா எல்லாம் புரிந்து கொள்வதற்காக எந்த காரியத்தினாலும் இருக்கட்டும், நிர்வாகத்தினால தவறே இருக்கட்டும், தவறுகள் இருந்தால் நேரடியாக லட்சப்படுத்தி சொல்லலாம். அப்படி சொல்லவே முடியல, தீர்வு கிடைக்கல. நீ உறுப்பினராக இருக்கிறார், நாவலில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு நிலையில் நாவல் கலந்து கொள்ளலாம், அமைதி இருக்கலாம் தானே. அதை தாண்டி ஒரு லெட்டரை நம்மளுடைய வட்டத்தை தாண்டி புதுவெளியில் பரப்பலாமா? இன்றைக்கு எதிரிகள் எல்லாம் அந்த நம்மளுக்கு லெட்டருக்கு அனுப்புறாங்க. நம்மகிட்ட மட்டும்தான் அந்த லெட்டர் கிடைச்சதா, அவர் அனுப்பிய இந்த வாட்ஸ்அப் கிடைச்சதா, வெளிவட்டத்தை கிடைச்சதா? நம்மளுடைய ஜமாத்துடைய நிர்வாக செய்திகள் தவறு இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை எல்லாம் தூக்கிவிட்டு எதிரிகளுக்கு பரப்பினான்னு சொன்ன அவர் என்னங்க செய்யறது? அதுவும் உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு காட்டி கொடுக்க வேலை செய்திருக்கிறார். சில நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவருடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள், அவர் ஒருத்தர் பேசினா என்ன வேணாலும் பண்றாங்க, ஒரு இடத்துல பேசுறோம். அது இரண்டாம் நம்பர் இல்ல, அது முதல் வேலை. நாங்கள் செய்யாதான் நீங்க செய்யுங்க, நாங்கள் செய்யாம அமைதியாக எதுக்குள்ள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நபிகள் நாயகத்தை ஒருத்தர் திட்டா மேல போட்டு திட்டுகிறான், நபிகள் நாயகத்துடைய மனைவியை திட்டுகிறான், பார்த்து கொண்டு சும்மா இருப்பீங்களா? என்ன வேணாலும் பண்ணிட்டு நான் கேட்க பார்த்துக்கணும் சொல்லுவோம்ல. இதைத்தான் நாங்கள் மசூராவில் பேசுறோம். சொல்றாருல்ல, 3 நிர்வாகிகள் பேசுறீங்க, உயிரின் மேலான உத்தம தூதருடைய விஷயத்துல முடிவெடுக்கிறீர்களே, என்ன முடிவெடுக்கும்? வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள். எவன் நபிகள் நாயகத்தை பேசினாலும் அடிப்படையில் பேசினோம். நபிகள் நாயகத்துடைய மனைவியை பேசும் பொழுது அது காவல்துறை உதவி செய்யும் என்று சொன்னால் எல்லா தடைகளையும் தவிர்த்து அடித்து நோக்குவோம். இதைத்தான் பேசணும், இதைத்தான் செஞ்சிருப்போம். இது எவனுக்கு பயப்பட தேவையில்லை. இது 2ஆம் நம்பர் வேலை இல்லை, முதல் வேலை. கடந்த பொதுக்குழு சொல்லியிருப்போம், நம்முடைய ஜமாஅத்தினுடைய மர்கஸ்களை கைப்பற்ற எவ்வளவு வந்தாலும் சரி. என்ன சொன்னோம்? நல்லா பார்த்துக்கணும். இது இன்னைக்கு எத்தனை மர்கஸ்களுக்கு சுண்ணத்துல் ஜமாஅத் புதுப்பேட்டையில சில மர்கஸ் இருக்கிறது. அந்த மர்கஸ்களுடைய அதை அப்படியே வேறு மர்கஸ்கள் சுண்ணத்துல் ஜமாஅத் இழுப்பதற்காக, அதை முடக்குவதற்காக கிட்டத்தட்ட பல மாதங்கள் கூட்டி வச்சிருந்தான். யார் செஞ்சது? யாரு? அரசாங்கத்தினுடைய அந்த அடிவடிகளை பயன்படுத்திக் கொண்டு சுண்ணத்துல் ஜமாஅத்துக்கான பிரமுகர் லெட்டர் போட்டு மன அனுப்பி நம்முடைய மர்கஸை இழுத்து போட்டான. அவனை என்ன செய்யணும் நம்முடைய மனசு சொல்லுவாக்கும், என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இழுத்து போடணும், என்ன செய்யலாம்? இது மனசுக்கு யதார்த்தம். நம்முடைய யதார்த்த உணர்வுகளை எல்லாம் நம்முடைய மசூராக்கள் பேசப்பட்டதை நான் காவல்துறையில காட்டி கொடுக்க எத்தனை வருஷம் செய்யலாம். எங்களுக்கு என்ன தௌஃபீக் செஞ்சது தெரியாதா? அவருக்கு தணிக்கைக்கு வர்றது எனக்கே தெரியாது. எல்லாத்தையும் ஒரு மொத்த பொறுப்புல எடுத்த முடிவெடுப்பாங்க. ஒரு பிரச்சனை வருகிறது, இந்த காமராஜர் நகர் திருச்சியில் ஒரு பிரச்சனை வந்தது. உடனே பள்ளிவாசலை அபகரிக்கிறது தமுக வந்துட்டான், எஸ்பிபி வந்துட்டான், அல்தாபி பின்னால் வந்து இயக்கிறான். வெளிப்படையாக தெரிகிறது. கையில கட்டையோட போங்க, கம்போட போங்க, அடிச்சு நொறுக்குங்க, பள்ளிவாசலை காப்பாற்றுன்னு சொல்லணும். அந்த நேரத்தில் பார்த்து சும்மா இருக்கும். இதைத்தான் தௌஃபீக் செஞ்சார் என்று சொன்னால், மற்ற நிர்வாகிகள் செஞ்சார் என்று சொன்னால், இந்த ஜமாத் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானிதம். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கிழக்கு நீங்க ஓடி போகக்கூடாது. இதைத்தான் இன்னைக்கு காட்சி கொடுக்க வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு செஞ்சதை சொல்லுவா, உங்களை சொல்றதல்ல, சொல்லிட்டு பரப்புகிறார் காவல்துறை. நாங்க எதையுமே சட்டத்தின் பிரகாரம் செய்வோம். அரசாங்கம் ஒரு பிரச்சனை இருந்தால் அரசாங்கத்தை முறையிடுவோம். அரசாங்கம் எங்களுக்கு அநீதி இழைக்கும் என்று சொன்னால், அயோக்கியர்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் என்று சொன்னால், அடைக்கலம் கொடுக்கும் என்று சொன்னால், அதெல்லாம் எங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கூட பாதிக்காது. மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, சமுதாயத்தை காப்பதற்காக எதையும் செய்வதற்கு துணிந்தவர்களாக தவிர மாற்றார். அதற்கான் இன்னைக்கு வெளியில பரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வெளியில் பரப்பியவருக்கு என்ன செய்யலாம் சொல்லுவாங்க? அடிப்படை நீங்க கையில் பார்ப்போம்.